எம்ஜிஆர் புரூக்லின்லேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வர்றாரு. அப்போது எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தப்போ ஆர்எம்பி ஒரு பக்கம், அவர் தான் ஆல்மோஸ்ட் சீஃப் மினிஸ்டரு, ஜெயலலிதா ஒரு பக்கம். ஜெயலலிதாவை எந்திரிக்கவே கூடாதுன்னு ஆர்எம்பி அவ்வளோ வேலைகளை பார்த்தார். இப்போ வந்தானே சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு. அப்போ சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் சிறு சிறு பத்திரிகைகள் வரும். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அசிங்கசிங்கமாக எழுதுறது அந்த சிறு சிறு பத்திரிகைகளில் அசிங்கசிங்கமாக எழுத வைப்பார் ஆர்எம்பி. இதெல்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் இன்றைக்கி வர்றாரு. வந்த உடனே ஜெயலலிதாவும் பார்க்கணுன்ட்டு போகிறாங்க. என்ன ஆனாலும் சரி, ஜெயலலிதா தலைவரை பார்க்கக்கூடாது. இதுதான் போலீஸுக்கு, உளவுத்துறைக்கு ஆர்எம்பி பிறப்பித்த உத்தரவு. ஒரு டிஎஸ்பி தலைமையில் சென்னை மாநகர உளவுத்துறையிலேருந்து ஒரு டீம் கிளம்பி ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த கேட்டு வழியாக எம்ஜிஆர் வர்றாருன்னா இந்த கேட்டு வழியாக ஜெயலலிதா போய் நிற்க வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் போயிட்டார் மேடம்னு சொல்லி திருப்பி வீட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த ஆர்எம்பியை தனது அமைச்சரவையில் அமைச்சராக்கி வைத்திருந்தார். அந்த ரஜினிகாந்த் இஷ்யூ வந்த பிறகு தான் கிளம்பு நீ தம்பி என்று சொன்னது. ஜெயலலிதாவே அவ்வளோ அக்கமடேட்டிவாக இருக்கும்போது திரு பழனிசாமி அக்கமடேட்டிவாகத்தான் இருக்க வேண்டும்.